am Dr. Vijay Kumar, consultant, keyhole, brain and spine surgeon, Neuroone Hospital. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற பேஷண்ட் வந்து தலைவலி கூட வந்து அவருக்கு ஒரு டைம் ஃபிட்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறதுக்காக வந்தார். யூஸ்வலாக ஃபிட்ஸுங்கிறது ஏதாவது உள்ளே இருக்கிற காரணத்தினால வெளியே தெரியறதுக்கான காரணமாக நிறையா டைம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்கேன் எடுத்து பார்க்குறப்ப அவருக்கு மூளைக்குள்ளே ஒரு சின்ன கட்டி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுது. ஸோ அந்த நம்ம கான்ட்ராஸ்ட் ஸ்கேன் எடுத்து பார்க்குறதுல அது ரொம்ப கான்ட்ராஸ்ட் என்ஹான்ஸ்மெண்ட் இல்லை அப்படின்னா ரொம்ப வேகமாக வளரக்கூடிய கட்டி மாதிரி தெரியலை. ஸோ இருந்தாலும் அந்த கட்டி வந்து வளரக்கூடிய கட்டி தான் அப்படிங்கிறங்காட்டி அதுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து எனக்கு ஆப்ரேஷன் தான் இருக்குது. முக்கால்வாசி கட்டிகளுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து ஆப்ரேஷன் சர்ஜரி தான் இருக்குது. அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணி சேஃபாக பண்ணக்கூடிய இடத்துல தான் அந்த கட்டி இருந்துச்சு. ஸோ அதனால் அவங்களுக்கு நேவிகேஷன் கைடன்ஸில் நம்ம ஃப்ளோரசின் கைடன்ஸில் அவருக்கு வந்து அந்த கட்டியை கம்ப்ளீட்டாக அகற்றி எடுத்துட்டோம். ஸோ கம்ப்ளீட்டாக அகற்றி எடுத்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து உள்ள ஸ்கேனில் வந்து போஸ்ட் ஆப்ரேட்டிவ் எடுத்து பார்த்துருப்போம் அந்த கட்டியை முழுமையாக அகற்றிட்டோங்கிறது நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம். ஸோ அவங்களுக்கு கட்டியோட தன்மை வந்து ரொம்ப வளர்ச்சி பெருசாக வராத மாதிரி கட்டியாக இருக்கிறனால அவரை தொடர்ந்து ஃபாலோ அப்பில் மட்டும் வச்சுட்டு திருப்பி வளர்ச்சி வருதா அப்படிங்கிறது பார்ப்போம். இப்போ கட்டி எடுத்ததுக்கப்புறம் அவருக்கு சீஷர் கண்ட்ரோல் ஆகிடுச்சு, தலைவலியெல்லாம் ரொம்ப எதுவும் கிடையாது, அவர் நார்மல் லைஃப்பை லீட் பண்ணுறாரு. பட் அவர் வந்து இந்த மாதிரி வளர்ச்சி சின்னதாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால அவர் தொடர்ந்து ஸ்கேனை எடுத்து ஃபாலோ அப்லேயே இருந்துகிட்டு இருக்க வேண்டியது மட்டும் அவசியம் அப்படிங்கிறது பேஷண்ட்டுக்கு நம்ம வலியுறுத்தியிருக்கோம். வணக்கம், என் பேர் பால்ராஜ், புதுக்கோட்டை மாவட்டத்துலேருந்து வந்திருக்கேன். வயசு 64. நைட்டில் எனக்கு வந்து ஃபிக்ஸ் வந்துருச்சு. சுமார் 2 மணி இருக்கும். நேராக ஜிஹெச் போனோன்னே ஒரு 2 நாள் இருந்துட்டு சரியில்லை அப்படின்னா நேராக சரி நீரை ஒன்று போயிடும் அப்படின்ட்டு வந்தோடனே அப்புறம் டாக்டர் விஜயகுமார் சார் தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் ஸ்கேன் எடுக்கணும்னாரு, எம்ஆர்ஐ ஸ்கேனை எடுத்து பார்த்ததில் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னார். சரி நாங்கள் ஓகேன்ட்டோம். ஆப்ரேஷன் பண்ணி முடிஞ்சோன்னா ஐசியூவில் ஒரு நாள் இருந்தேன். மற்ற நாள் ஐசியூலேருந்து நார்மல் வார்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அங்கே வந்து ஒரு 3-4 நாள் அங்கே நார்மல் வார்டில் இருந்து அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. ஃபிக்ஸ் இப்போ வர்றதில்லை. இப்போ மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கேன் ரெகுலராக. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ரொம்ப நன்றி சார் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணதுக்கு.